அபார கருணா சிந்தும் ஞானதம் சாந்தரூபிணம் ஸ்ரீ சந்திரசேகரகுரும் பிரணமாமி முதான்வஹ. காஞ்சி மகாபிரிவா காளஹஸ்தியில் இருக்கிறதே சாதுர்மாசியம் முடிஞ்சு அங்கேருந்து தன்னோட யாத்திரையை தொடர்றதே புஷ்பகிரிங்கிற இடத்துக்கு வந்தா. புஷ்பகிரியில ஒரு பெரிய ஆச்சாரிய பீடம் இருக்கு. வித்யாரண்ய சுவாமிகள் அப்படின்னு ஒரு மகான், அவர் வம்சத்துல வந்தவா, அந்த பரம்பரையில வந்தவா, அத்வைத சந்நியாச மடம். அதுல அந்த புஷ்பகிரியில ஸ்ரீ அபினவோத்தண்ட நரசிம்பாரதி சுவாமிகள் அப்படிங்கிற ஆச்சாரியர் இருந்தார், அந்த புஷ்பகிரி மடாதிபதியா. அவர் ரொம்ப பெரியவாழ்கிட்ட ரொம்ப பிரியம் உண்டு. அந்த அபினவோத்தண்ட நரசிம்ம பாரதி சுவாமிகளோட வேண்டுகோளுக்கு இணங்க பெரியவா புஷ்பகிரிக்கு விஜயம் பண்ணினா. அந்த புஷ்பகிரிய விஜயத்தெல்லாம் முடிச்சுட்டு தன்னோட யாத்திரையை தொடர்றா. அந்த 1966 வருஷம் இன்னொரு முக்கியமான ஒரு நிகழ்ச்சி பெரியவாளோட சங்கல்பத்தினால, பெரியவாளோட ஆணையினால நடந்தது. என்ன அப்படின்னா, 1966 வருஷம் நவம்பர் மாதம் 27ஆம் தேதி குருக்ஷேத்திரம் அப்படின்னு ஒன்று இருக்கு, டெல்லிக்கு பக்கத்தில் இருக்கு குருக்ஷேத்திரம். இந்த குருக்ஷேத்திரம் ரொம்ப உயர்ந்த க்ஷேத்திரம். தர்மக்ஷேத்திரே குருக்ஷேத்திரே அப்படின்னு தான் பகவத்கீதை ஆரம்பிக்கிறது. பாண்டவர்களுக்கும் கௌரவர்களுக்கும் போர் நடந்த இடம். இந்திரபிரஸ்தம் அப்படிங்கிற, இந்திரபிரஸ்தத்தை தான் இன்னைக்கு டெல்லி அப்படிங்கிற பேர்ல இருக்கு. நம்ம புராணத்துல மகாபாரதத்துல சொன்ன இந்திரபிரஸ்தம் தான் டெல்லின்னு இருக்கு. அதே மாதிரி அங்க அந்த பாரத யுத்தம் நடந்தது இந்த குருக்ஷேத்திரம்ங்கிற இடம். இந்த குருக்ஷேத்திரத்துல இந்த க்ஷேத்திரமே சாநித்தியம் தான், விசேஷம்தான். ஆச்சரியமா இருக்கும். சில இடங்கள்லாம் இந்த ஊர்ல வைத்தீஸ்வரன் கோவில் அப்படின்னா அந்த கோவில், அங்க ஒரு கோவில் இருக்கும். இனிமே புஷ்கரம் அப்படின்னா அங்க ஒரு தீர்த்தம் இருக்கும். அது மாதிரி ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு விசேஷம். இந்த குருக்ஷேத்திரத்தும் க்ஷேத்திரமே விசேஷம். தர்மக்ஷேத்திரம் அப்படின்லாம் நமக்கு சொல்லப்பட்டிருக்கு. அந்த குருக்ஷேத்திரத்துல பகவத்கீதையை பகவான் உபதேசம் பண்ணினர் அர்ஜுனனுக்கு. யுத்த பூமியில கீதோபதேசம் பண்ணினர் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும். ஒரு பெரிய விஷயம் நடந்திருக்கு. ஏதோ பல ஆயிரம் வருஷங்களுக்கு முன்னால நடந்தா கூட, பூர்வ யுகத்துல நடந்தா கூட, அந்த குருக்ஷேத்திரத்துல இந்த பாண்டவர்கள்ல ஒருத்தரான அர்ஜுனனுக்கு பகவான் பகவத்கீதை உபதேசம் பண்ணார் அப்படின்னு நமக்கு தெரியறது புராண வாயிலா. அந்த இடத்துல என்ன பண்ணா, அது ஞாபகார்த்தமா இந்த இடத்துல தானே கீதை பிறந்திருக்கு அப்படின்னா, கீதை பிறந்த இடம் அது. கீதைக்கு தாயார் அப்படின்னு சொல்ல அந்த குருக்ஷேத்திரத்தை. அந்த இடத்துல இந்த கீதா உபதேசத்தை வந்ததுக்கு ஞாபகார்த்தமா ஏதான ஒரு நினைவு சின்னம் எழுப்பணும் அப்படின்னு ஆசைப்பட்டு பழுங்குல குருக்ஷேத்திரத்துல 4 குதிரைகளோட அந்த ரதத்துல பகவான் அர்ஜுனனுக்கு கீதோபதேசம் பண்றாப்புல அதை ஒரு சில்பமா வடிச்சு அங்க வைக்கணும். இந்த இடத்துல தான் பகவத்கீதை வந்தது அப்படின்னு உலகத்துக்கு தெரியறாப்புல வைக்கணும் அப்படின்ட்டு அந்த கீதோபதேசத்தை, அந்த கீதோபதேச ரதம் அப்படின்பா. இன்னைக்கும் போனா பார்க்கலாம் எல்லாரும். பழங்கு கல்லுல அர்ஜுனன் ரதத்துல உட்கார்ந்துருக்கிறாப்புல, கீழே தேர்தட்டுல உட்கார்ந்துட்டு சுவாமி அவனுக்கு கிருஷ்ணர் கீதோபதேசம் பண்றாப்புல இருக்கும். அது கீழே ஒரு கல்வெட்டும் வச்சிருக்கு. அந்த இடத்துல கீதோபதேசத்தை பெரிவா வச்சா, அதே மாதிரி பக்கத்துல ஆதிசங்கரருக்கும் ஒரு மண்டபம் எழுப்பி அங்கேயும் 4 சிஷ்யாலோட ஆதிசங்கரையும் வைக்கணும் அப்படின்னு வச்சா. நம்ம ஜெகத்குரும் அப்படின்னு எப்போ முன்னால இருந்த யுகத்துல பகவான் கிருஷ்ணரா வந்து கீதோபதேசம் அப்படின்னு ஞானோபதேசம் பண்ணி உலகத்துக்கு எல்லாருக்கும் நல்ல வழி கிடைக்கிறதுக்கு, நல்ல கதி அடையிறதுக்கு வழி பண்ணினர். அதுக்கப்புறம் இந்த கலிகாலத்திலையும் 2500 வருஷத்துக்கு அப்புறம் அதே பகவான் தான் ஆதிசங்கர பகவத் பாதாள் அப்படின்னு வந்து இந்த கீதைக்கும் பாஷ்யம் எழுதி, அந்த கீதையோட முழு அர்த்தம் என்ன, தாத்பரியம் என்ன, அதோட உண்மையான தாத்பரியம் என்னங்கிறதுக்கு உலகத்துக்கு, அதுதான் பரம அத்வைதம் அப்படிங்கிறத உலகத்துக்கு எடுத்துக்காத்த கீதா பாஷ்யம் பண்ணா இல்லையா. அதனால இந்த ஆதிகுரு கிருஷ்ணம் வந்தே ஜெகத்குருன்னு சொல்ற அவருக்கும் இருக்கணும். அதே மாதிரி ஜெகத்குருனாலே சங்கராச்சாரியர் அப்படின்னு சொல்றாப்புல இவருக்கும் இருக்கணும். அப்படிங்கிறதுனால ஆதிசங்கரையும் அங்க ஸ்தாபிதம் பண்ணினா. இதெல்லாம் நடந்தது 66ஆம் வருஷம். இது அத்தனைக்கும் பெரியவா ரொம்ப பிரயத்தனப்பட்டா. பெரியவா விஜயவாடால இருக்கிறதே அவளுக்கு 2 லட்சம் ரூபாய் சேர்த்து இவாளுக்கு கனகாபிஷேகம். பெரியவாளுக்கு 60 வருஷம் பீடத்துக்கு வந்து ஆச்சு. அந்த வைர விழாக்காக அதை பரிசா கொண்டாடணும். விஜயவாடால என்ன பண்ணா 2 லட்சம் ரூபாய் போல சேர்த்து பெரியவா என்ன சொல்றாளோ அந்த ஒரு திருப்பணிக்கு அதை செலவழிக்கணும். பெரியவாளுக்கு அது ஒரு பெரிய சன்மானமா
ஒரு கௌரவப்படுத்தணும் அப்படின்னு ஆசைப்பட்டா. ஆனா பெரியவா அதுக்கு சம்மதிக்கல. எனக்கு ஒன்றும் எனக்காக அப்படின்னு சொல்லிட்டு நீங்க பணம் வாங்கிட்டு அதுவும் லட்சக்கணக்காக வாங்கி வசூல்லாம் பண்ணி செலவழிக்கிறது இஷ்டம் இல்லை அப்படின்னு சொல்லி அதை நிறுத்தணும்ட்டா. பின்னாலதான் விஜயவாடா போறா. இப்போ அதுல பல காரியங்கள்லாம் நடந்துன்னு வந்தது. ஆனா பெரியவா அதை மாட்டேன்னு விட்டா. ஏன்னா 67ஆம் வருஷம் பெரியவாளோட வைர விழா ஆண்டு. அதை அப்படி விமரிசையா கொண்டான்னு தீர்மானம் பண்ணியிருந்தா. பெரியவா என்ன பண்ணிட்டா, அதை கலெக்ட் பண்ணினதுல 60,000 ரூபாய் போல அது வரைக்கும் பண்ணியிருந்தா அதோட நிறுத்தணும் அப்படின்ட்டா. மேல இந்த 2 லட்சம் டார்கெட்லாம் வச்சுக்கூடாது அப்படின்னுட்டா. அந்த 60,000த்தையும் இந்த கீதோபதேச ரதம் பண்றதுக்கும் இந்த ஆதி ஆச்சாரியாளோட விக்கிரக பிரதிஷ்டைக்கான் தான் அப்படியே கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டா. இதுதான் பரம சாஸ்வதமானது, உலகத்துக்கு ஒரு நல்லது. இதை பார்த்த உடனே நமக்கு அந்த போய் அந்த இடத்துல நின்று அதை பார்க்கறதையே தரிசனம் பண்றதையே நமக்கு கீதையை பத்தி ஸ்மரிக்க போறது, ஆச்சாரியாலை பத்தி ஒரு ஸ்மரணை வருது. அதனால அதுதான் முக்கியம் அப்படின்னு விட்டா. அப்படி இருந்தது. அந்த புஷ்பகிரி அந்த யாத்திரையெல்லாம் வரத்து இப்படிதான். இது மாதிரி பல காரியங்கள் அங்கங்கேயே நடந்தது. பெரியவா இருக்கிற இடத்துலதான் இப்படி நடக்கும் அப்படிதான் நடக்கும் இல்லை, இருந்த இடத்துல இருந்தே பல இடங்கள்ல பல காரியங்களையும் நடத்துற அதிசயமூர்த்தி சாட்சாத் பெரியவா. அதுக்கப்புறம் பெரியவா கடப்பாக்கு விஜயம் பண்ணினா. கடப்பாக்கு விஜயம் பண்ணிட்டு யாத்திரையை தொடர்ந்து நிற்கத்தே இன்னொரு முக்கியமான விஷயம் நடந்தது. 1967ஆம் வருஷம் பிப்ரவரி மாசம் 12ஆம் தேதி நமது வங்காள தேசத்துல மேற்கு வங்கம் அப்படின்னு சொல்லக்கூடிய கல்கத்தா மாநகரத்துல வேத பவனம் அப்படிங்கிற ஒண்ணும் நிர்மாணம் பண்ணப்பட்டது. பெங்காலிஸ்லாம் பல பேர் சாமவேதிகள், சாமவேத சாகையா உடைவார். பெங்காலிஸ்ல பார்த்தீங்கன்னா நிறைய சாமவேதிகள் இருப்பா. இன்னைக்கு பார்த்தீங்கன்னாக்க இவாளுக்கு என்ன வேதமா சாமவேதமா எல்லாம் ஒண்ணும் தெரியாது. அதாவது காலப்போக்குல இந்த காலத்தோட கோலம் எல்லாரும் நம்மளோட சுயமான ஐடென்டிட்டியை விட்டு, நம்மளோட சுய ரூபத்தை விட்டு ஏதோ ஒரு வேஷத்தை போட்டு ஏதோ வைத்து பழுப்புக்காக என்னமோ நாடகம் ஆடின்னு இருக்கும். அதனால என்ன பண்ணி நான் பெரியவா, இந்த வங்காளத்துல சாமவேதம் ஜாஸ்தியா இருந்திருக்கு, சாமவேதிகள்லாம் ஜாஸ்தி இருந்திருக்கா. அதனால திருப்பி அவளுக்கு இந்த வேத ருச்சி வரணும், அவளுக்கு இதெல்லாம் பத்தி பெருமையை தெரிஞ்சுக்கணும், அந்த வேத கல்ச்சர் அவளுக்கு வரணும் அப்படிங்கிறதுனால என்னன்னா அங்க ஒரு வேத பவனம் அப்படின்னு ஒன்னும் நிர்மாணம் பண்ணணும்னு வந்த சில பக்தர்கள்லாம் சொல்லி ஏற்பாடு பண்ணியிருந்தா. அதுக்கு இடம்லாம் வாங்கப்பட்டது, பெருசா கட்டியாச்சு. அந்த 67ஆம் வருஷம் தான் அது ஓபன் பண்ணினா. அப்போ ஓபன் பண்றதே அதுக்கு என்னன்னா பெரியவாளோட முயற்சினால வந்திருக்கிறதுனே சங்கர மடம்னே பேர் வைக்கணும் அப்படின்னு வச்சா. பெரியவா வைக்கப்படாது அப்படின்னு விட்டா. வேத பவனம்னு இருக்கணும், அது வேதத்துக்கு இடமா இருக்கணும் அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் அங்க பாடசாலையா நடந்து ரொம்ப பிரமாதமா நடந்துட்டு இருக்கு. இன்னி வரைக்கும் அது ரொம்ப சிறப்பா இயங்கிட்டு வருது. பல காரியங்கள் நடந்திருக்கு. அந்த வேத பவனம் வரத்துக்கு அந்த இடத்துலதான் வரத்துக்கு எப்படிலாம் நடந்துன்னா ஆச்சரியமா இருக்கும். அது ஒரு வங்காளத்தார்ட்ட சொந்தமான இடம். அதை இந்த கமிட்டிக்காரெல்லாம் வாங்கணும் அப்படின்னு தீர்மானம் பண்ணியிருந்தா. அந்த இடமா இருந்தா பரவாயில்லன்னு சொல்லி பெரிய அபிப்பிராயப்பட வாங்கலாம் அப்படின்னா அவர் தர சம்மதிக்கல. அவர் தர சம்மதிக்காத இருக்கிறதே ஒரு நாளைக்கு கல்கத்தால காளிதான் விசேஷம் அம்பாள். அந்த கல்கத்தா காளி அவரோட கனவுல அவளுக்கு இந்த மடத்துல கேட்கிறா, பெரியவா ஆசைப்படுறா, இந்த இடத்த குடு உடனே அப்படின்னு அம்பாள் உத்தரவு பண்ண அவர் தேடின்னு முதல்ல போய் இவா கேட்கறதே தரமாட்டேன்னு அவர் அவராவே கொடுத்துட்டார், அம்பாள் உத்தரவு அப்படின்னு. அதாவது இது தெரியுது, பெரியவா ஒண்ணு மனசுல சங்கல்பம் பண்ணினா அது எப்ப சங்கல்பம் வருதுன்னு, அம்பாள் அதை சங்கல்பம் பண்ணிட்டா அப்படின்னா அம்பாளோட அனுகிரகம் இருக்கிறதுனால தானே நடந்துடுறது. இன்னும் பல நிகழ்ச்சிகள் பார்க்க வரோம். பல மகான்களுக்கு எல்லாரும் வாவா நினைக்கிறதெல்லாம் இந்த நடந்துடுறதா அப்படின்னா நடக்கிறதே எப்படின்னா எப்படி நடக்கும், நினைக்கிறது ஈஸ்வர சங்கல்பமா இருந்து ஈஸ்வரனுக்கு முதல்ல அது சங்கல்பமாகி நமக்கு ஸ்புரிச்சுன்னா தானே நடந்துரும். அது மாதிரிதான் இங்க அம்பாளே சொல்லியிருக்கா, காளியே அந்த இடத்த வேத பவனத்துக்கு கொடு அப்படின்னு சொல்லி. அப்படிதான் இந்த கல்கத்தால வேத பவனம் வந்தது. அந்த வேத பவனத்துல பல பேர் இருந்து அந்த கல்கத்தால வங்காள தேசத்துல வேத சப்தம் கேட்கறது அப்படின்னா அதுக்கு முக்கிய காரணம் பெரியவா பண்ணின இந்த ஒரு முயற்சி. அப்படி கல்கட்டால வேத பவனம் வந்தது. இப்படி பெரியவா இந்த ஆந்திரால யாத்திரையில இருக்கிறதே அகோபிலத்துக்கு வந்தா. அகோபிலம்ங்கிறது பெரிய க்ஷேத்திரம், நரசிம்ம க்ஷேத்திரம். அந்த அகோபிலத்துல பெரியவா 1967ஆம் வருஷம் வந்தா. 67ஆம் வருஷம் தான் பெரியவாளோட பீட்டாரோகண வைர விழா அப்படின்னு பார்த்தோம். அதாவது பெரியவா 1907ஆம் வருஷம் காஞ்சி காமகோடி பீடாதிபதிகளா பட்டத்துக்கு வந்தா. 60 வருஷம் பூர்த்தியாச்சு 1967ஆம் வருஷம். அந்த 60வது வருஷ பூர்த்திய
வைர விழாவா கொண்டாடணும் அப்படின்னு பக்தாள்லாம் ரொம்ப ஆசைப்பட, பெரியவா முன்னாலே சொன்னேன், பெரியவா அதுக்கெல்லாம் சம்மதிக்கல. இருந்தாலும் பக்தாள்லாம் ரொம்ப வற்புறுத்தி பிரார்த்தனை பண்ண இந்த அகோபிலத்துல இது ரொம்ப சிறப்பா நடந்தது. எங்கன்னா நரசிம்மர் சன்னதியில பவனாசினி அப்படின்னு அங்க ஒரு சின்ன சிற்ற ஆறு ஓடுறது. அந்த பவனாசினியில ஸ்நானம் பண்ணி இவ என்னைக்கு பீட்டாரோகணம் பண்ணினாலோ ஆசனம் வாங்கிட்டு அன்றைய தினத்துல நரசிம்மரை தரிசனம் பண்ணிட்டு அந்த நரசிம்மர் சன்னதியில பெரியவாளோட பீட்டாரோகண வைர விழா நடந்தது. இது பெரியவா அந்த இடத்துல அன்னைக்கு அகோபிலத்துல இருந்தா கூட நாடு முழுக்கலும் பல இடங்கள்ல இந்த வைர விழா வெகு விமரிசையா கொண்டாடப்பட்டது. கொண்டாடி அப்புறம் பெரியவாளுக்கு பிரசாதம் எல்லாம் போய் சேர்ந்தது. அதுக்கப்புறம் அகோபிலத்திலேருந்து பெரியவா அகோபிலத்துல இருக்கிறதே பெரியவா ரொம்ப ஆனந்தமா இருந்திருக்கா. இன்னைக்கும் பார்த்தீங்கன்னா அது ரொம்ப வனாந்தரமா தபஸுக்கு முக்கியமான இடமா இருக்கு. பிரஹ்லாத வரதர் அப்படின்னு அந்த நரசிம்மர் இருக்கு. பிரஹ்லாத சுவாமிக்கு எப்படி அனுகிரகம் பண்ணினர், அதே மாதிரி ஹிரண்யகசிபு எப்படி வதம் பண்ணினர், இந்த நிகழ்ச்சிகள்லாம் நடந்த இடமா அங்க சொல்லப்படுறது. ரொம்ப சிரமமா தான் போய் அங்க தரிசனம் பண்றாப்புல இருக்கும். அப்ப ஏற்பட்ட இந்த அகோபிலத்துல பெரியவா பீட்டாரோகண வைர விழா அந்த சன்னதியில நரசிம்மன் சன்னதியில நடந்தது. அதுக்கப்புறம் யாத்திரையை தொடர்ந்து வந்தா ஆர்லகட்டா அப்படிங்கிற இடம். இந்த ஆர்லகட்டாக்கு வந்த பெரியவா அங்கேருந்து மகாநந்திங்கிற இடத்துக்கு வந்தா. இந்த மகாநந்தியில பாத்தீங்கன்னா பூமியில ஆவடையார் இல்லாத ஒரு 20 சென்டிமீட்டர் வசரத்துக்கு ஒரு லிங்கம் இருக்கும். அந்த லிங்கத்துக்கு முன்னால பெரிய நந்தி மகாநந்தின்னு ஊருக்கு பேருக்கு ஏத்தாப்புல பெரிய மகாநந்தியா இருக்கும். பக்கத்துல ஒரு குளம், ஸ்படிகம் மாதிரி அந்த குளம் இருக்கும். எந்த காலத்திலயும் வத்தாத ஒரு குளம். அந்த குளத்தோட ஒரு ஓரத்துல பாத்தீங்கன்னா இன்னொரு நந்தி இருக்கும். அந்த நந்தி வாய் திறந்திருக்கும். அந்த நந்தி வாய் வழியால ஜலம் வந்துட்டே இருக்கும். குழாயில பைப்புல டேப்ல வராப்புல இந்த நந்தி வாய் வழியால இந்த ஜலம் வந்துட்டே இருக்கும். அந்த நந்தி வாயிலேந்து வர ஜலம் தான் இந்த குளமா ரொம்பிண்டே இருக்கு. இப்படி 24 ஹவர்ஸும் இந்த நந்தி வாயிலேருந்து ஜலம் கொட்டின்னு இருக்கோம் இல்லையோ. அப்ப இந்த குளம் ரொம்பி ரொம்பி வழியணுமோ இல்லையோ, வழியவே வழியாது. அதோட வாட்டர் லெவல் அப்படியே இருக்கும், பழுங்கு மாதிரி இருக்கும். அதுக்கு ஆராய்ச்சி எல்லாம் பண்ணி பார்த்திருக்கா. இந்த இத்தினுடைய நந்தி வாயிலேருந்து ஏதோ டியூப்ல தண்ணி கொட்டுறாப்புல கொட்டுறது. இந்த நந்தி வாய் வழியால எப்படி தண்ணி வருது அப்படின்லாம் பார்த்தாக்க என்னெல்லாமோ பண்ணி பார்த்திருக்கா. எங்கேருந்து வருது என்னன்னு இந்த ஊத்து எங்கேருந்து இருக்குன்னு கண்டுபிடிக்க முடியல. அப்படி ஒரு அதிசயமான இடம் மகாநந்திங்கிற இந்த க்ஷேத்திரம். நந்தி வாயிலேருந்து தண்ணி கொட்ட அதுல அங்க தரிசனம் பண்ணிட்டா. அங்க ஒரு அம்பாள் சன்னதி இருக்கு. அந்த இடத்துல ஒரு ஸ்ரீ சக்கரம் இருக்கு. அந்த ஸ்ரீ சக்கரத்தை ஆதிசங்கர பகவத்பாதால் பிரதிஷ்டை பண்ணினதா அங்க உள்ள வெள்ளம் சொல்றா. அது அப்படி அம்பாள் முன்னால ஸ்ரீ சக்கரத்தோட ஆச்சாரிய பிரதிஷ்டை பண்ணது அப்படின்னா ஆச்சாரியாலும் இந்த தரிசனம் பண்ணியிருக்கலாம். எப்போ பெரியவா போய் தரிசனம் பண்றாளோ ஆச்சாரியாலும் தன்னோட யாத்திரையில பண்ணியிருக்கலாம் அப்படின்னு தெரியுது. இந்த மகாநந்தி அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா ஒரு 15 கிலோமீட்டர்ல அந்த மகாநந்தியை சுத்தி 9 நந்தி க்ஷேத்திரம் இருக்கு. நந்திக்கே ரொம்ப விசேஷமான க்ஷேத்திரம் 9 நந்தி க்ஷேத்திரம். அது என்னென்ன அப்படின்னா பத்மநந்தின்னு ஒரு க்ஷேத்திரம், நாகநந்தி, விநாயக நந்தி, கருட நந்தி, பிரம்மநந்தி, சூரிய நந்தி, விஷ்ணு நந்தி, சோமநந்தி, சிவநந்தி அப்படின்னு 9 நந்தி க்ஷேத்திரம். இது எல்லாமே சேர்ந்தது இந்த மகாநந்தி அப்படிங்கிறது. அந்த மகாநந்தியில பெரியவா என்ன பண்ண சொன்னா ஒரு சதச்சண்டி யாகம் பண்ண சொன்னா. ஏன்னா அந்த அம்பாள் சந்நிதி ரொம்ப விசேஷமா இருக்கு. அதுல ஆச்சாரியால் பிரதிஷ்டை பண்ணினதா சொல்லப்படுற ஸ்ரீசக்கரம் இருக்கிறதுனால அந்த இடத்துல சதச்சண்டி ஹோமம் பண்ணணும் அப்படின்னு பெரியவா சொல்லி அங்க சதச்சண்டி யாகம் நடந்தது. பெரியவாளோட பீடாரோகண வைர விழாவும் இருக்கு. இதை ராஜ்யமா வச்சு அங்க ஒரு சதச்சண்டி நடந்தது. அதுக்கப்புறம் இந்த மகாநந்தி தரிசனத்தை முடிச்சுன்னு நந்தியால்ங்கிற இடத்துக்கு வந்தா. அங்கேருந்து கர்னூல்லேருந்து பெரியவா சிவராத்திரியை உத்தேசிச்சு ஸ்ரீசைலத்துக்கு வந்தா. ஸ்ரீசைலம் அப்படிங்கிறது ரொம்ப வசந்த க்ஷேத்திரம். ஸ்ரீசைலத்தோட பெருமையை நமக்கு புராண இதிகாச வாயிலெல்லாம் ரொம்ப தெரிஞ்சுக்கலாம். ரொம்ப அவசியம் எல்லாரும் தரிசனம் பண்ண வேண்டிய க்ஷேத்திரம். அதுவும் சிவராத்திரிக்கு ஸ்ரீசைலத்துல தரிசனம் பண்ணும் அப்படின்னு ஒரு சம்பிரதாயம் இருக்கு. சிதம்பரம் அப்படின்னா ஆருத்ரா தரிசனம்னா சிதம்பரத்துல நடராஜாவை போய் தரிசனம் பண்றது. கார்த்திகை தீப தரிசனம் அப்படின்னா திருவண்ணாமலையில போய் தரிசனம் பண்றது அப்படிங்கிறாப்புல மகாசிவராத்திரினா எங்க தரிசனம் பண்ணணும்? ஸ்ரீசைலத்தை தரிசனம் பண்ணணுமா. அந்த ஸ்ரீசைலம் அப்படிங்கிறது ஆந்திரால இருக்கிறது.
அது என்ன அப்படின்னா சேஷாச்சலம் அப்படின்னே அதுக்கு பேரு. ஆதிசேஷன் பாம்பு தானே. இந்த ஆதிசேஷன் எப்படி இருக்குன்னு வடக்கு தெற்கா நமது பாரத தேசத்துல இப்படி படுத்துன்னு இருக்கார். பார்த்தீங்கன்னா இந்த கர்னூல்லேருந்து ஆரம்பிச்சு இந்த பக்கம் சித்தூர் வரைக்கும் பெரிய மலை, தொடர்ச்சி மலை. அது ஆதிசேஷன் அப்படின்னு சொல்லப்படுறது. இந்த ஆதிசேஷன் தெற்கு வடக்கா படுத்துன்னு இருக்கார். இந்த தெற்கு பக்கத்துல இருக்கிறதுல 7 தலையோட படுத்துன்னு இருக்காராம். அந்த 7 தலை இருக்கிற அந்த தெற்குல தலபாகத்துலதான் வெங்கடேஷ பெருமாள்னு சுவாமி இருக்கார், வெங்கடாச்சலபதி இருக்கார். சேஷாச்சலம் அப்படின்னு தானே சொல்றோம். அந்த சேஷாச்சலத்துல பார்த்தீங்கன்னா 7 மலை அப்படிங்கிறோம். அந்த ஆதிசேஷனோட 7 தலையுமே 7 மலையா நமக்கு இன்னைக்கு உருவகப்படுத்தி தெரியறது. அதுல இந்த தலையில பெருமாள் இருக்கார். இதுக்கு கால் நடு பக்கத்துல பார்த்தீங்கன்னா அந்த அகோபிலம் நரசிம்ம சுவாமி இருக்கார். டெயில் அப்படின்னு சொல்லிட்டு வால் பகுதி கடைசியில பார்த்தீங்கன்னா வடக்கு பகுதியில பரமேஸ்வரன் இருக்கார், மல்லிகார்ஜுனேஸ்வரர் அப்படின்னு. சுவாமி பேர் மல்லிகார்ஜுனேஸ்வரர், அம்பாள் பிரமராம்பிகா அப்படின்னு. பிரமரம்னா வண்டு, வண்டா இருந்து வந்து அம்பாள் ஒரு அசுரனை கொண்டதா அங்க அந்த புராணங்களாம் சொல்லப்படுறது. பிரமராம்பிகே அம்பாள் இருக்கா, சுவாமி பரமேஸ்வரன் இருக்கார். இப்ப பாருங்க, ஆதிசேஷன்ல தலையில பெருமாள் இருக்கார், நடுப்புற நரசிம்மர் இருக்கார், வால்ல பரமேஸ்வரன் இருக்கார். அதனால சேஷாச்சலம் அப்படின்னு பேரு. இங்க பார்த்தீங்கன்னா ஸ்ரீசைலம் அப்படிங்கிறோம். இந்த இடத்துல வால் பகுதியில் இருக்கிறது. அதே தலைப்பகுதியில் இருக்கிற அந்த இடத்த பார்த்தாக்க என்ன சொன்னோம்னா இதே பேரை தான் சொல்றோம். என்ன பண்ணோம்னா திருமலைங்கிறோம். திருமலைன்னா என்ன, ஸ்ரீசைலம்னா என்ன, ரெண்டும் ஒண்ணு தானே. இதை சமஸ்கிருதத்துல சொல்றோம், அதை தமிழ்ல சொல்றோம். திருமலைன்னு இங்க சொல்றோம், அதுல பெருமாள் இருக்கார். அதையே அங்க ஸ்ரீசைலம்னு சமஸ்கிருதத்தை சொல்றோம், அங்க பரமேஸ்வரன் இருக்கு, மல்லிகார்ஜுனேஸ்வரர் இருக்கு. அந்த ஸ்ரீசைலம்ங்கிறது அப்படி ஒரு பெரிய விசேஷமானது. மருத மரம் அப்படிங்கிறது இங்க ஸ்தல விருட்சம், காடு. மருதம் அப்படின்னு ஒரு மரம். அந்த மருத மரத்தை ஸ்தல விருட்சமாக கொண்டு 3 மருத கஷேத்திரம் அப்படின்னு நமக்கு தேசத்துல, நம்ம பாரத தேசத்துல முக்கியமா சொல்லியிருக்கு. அதுதான் அர்ஜுனம் அப்படின்பா. அர்ஜுன விருட்சம் அப்படிங்கிறது தமிழ்ல மருத மரம் அப்படின்னு சொல்றது. இங்க தமிழ்நாட்டுல பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் மருதமலை அப்படின்னே ஒண்ணு இருக்கு. அந்த மருத மரம் அர்ஜுன விருட்சம். அந்த அர்ஜுன விருட்சத்தை கொண்டது ஸ்தல விருட்சமா கொண்டு 3ன்னு சொன்னோம். இங்க ஸ்ரீசைலத்துலதான் மல்லிகார்ஜுனம் அப்படின்னு. இதே தெற்க வந்தேன்னா திருநெல்வேலி ஜில்லால புடார்ஜுனம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. அதாவது கடையில இருக்கிறது, கீழே இருக்கிறது புடார்ஜுனம் அப்படின்னு ஒரு க்ஷேத்திரம். இது ரெண்டுத்துக்கும் நடுப்புற இருக்கிறது தஞ்சாவூர் ஜில்லால மத்தியார்ஜுனம் அப்படின்னு, திருடை மருதூர் அப்படின்னு பேர் சொல்றோம். அதனால இந்த ஸ்ரீசைலத்தில் இருக்கிறது மல்லிகார்ஜுனம், இங்க தெற்க கடைசியில இருக்கிறது புடார்ஜுனம். இது ரெண்டுத்துக்கும் நடுப்புற இருக்கிறது மத்தியார்ஜுனம்ங்கிறது திருட மருதூர். இந்த 3ம் அர்ஜுன கஷேத்திரங்கள். இந்த 3 இடத்துலயும் பரமேஸ்வரன் அனுகிரகம் பண்ணிட்டு இருக்கு. அப்பேற்பட்ட கஷேத்திரம் இந்த ஸ்ரீசைலம். அந்த ஸ்ரீசைலத்துல துவாதச ஜோதிர்லிங்க கஷேத்திரத்துல ஒண்ணு, 12 ஜோதிர்லிங்க கஷேத்திரம் அப்படின்னு நமது பாரத தேசத்துல இருக்கலையா. பரமேஸ்வரன் முன்னமே சொன்னோம், பெரியவாளே மகா ஜோதிஸ் அப்படின்னு. அந்த ஜோதியா இருக்கிறது, அருட்பெரும் ஜோதியா இருக்கிறது, தனிப்பெரும் கருணை 12 ஜோதிர்லிங்க கஷேத்திரங்கள்ல இருக்கு அப்படின்னு சொல்லப்பட்டது. அதுல ஒண்ணு இந்த ஸ்ரீசைலம். இந்த ஸ்ரீசைலத்துல பகவத் பாதாளுக்கு ஆதிசங்கருக்கு ரொம்ப பிரியம். இந்த ஸ்ரீசைலத்துல தபஸ்லாம் பண்ணியிருக்கிற ஆச்சாரியர். பொதுவா பகவத் பாதாள் ஆதிசங்கரர் எந்த ஒரு பேர், ஊர் பேரெல்லாம் தனியா சொன்னதா தெரியல. ஆனா இந்த சிவானந்த லஹரியில 2 ஸ்லோகத்துல இந்த ஸ்ரீசைலத்தை பெயரை சொல்லியே சொல்றார். ஸ்ரீகிரி மல்லீசம் அப்படின்லாம் சொல்லி, இந்த ஸ்ரீசைலத்துல காட்டுல நான் அப்படியே உட்காந்து தபஸ் பண்ண மாட்டேன்னா, என்னை மறந்து நான் இருக்க மாட்டேன்னா, என் காதுல குருவி எல்லாம் கூடு வைக்காதா, அப்படி தேகபாவம் இல்லாத இருக்க மாட்டேன்னா அப்படின்லாம் சொல்றார். இந்த ஸ்ரீசைல சிகர தரிசனத்தையும் அந்த பிரமராம்பிகையும் இந்த மல்லிகார்ஜுனேஸ்வரும் பகவத் பாதாள் ரொம்ப ஸ்லாகிச்சு சொல்றா. இதுல இருந்து தெரியுதா அவளுக்கு இந்த க்ஷேத்திரத்து மேலேயும் எவ்வளவு ஒரு பிரியம் அபிமானம் இருந்திருக்கு அப்படின்னு தெரியுது. அப்படி இல்லாம இருந்த இடம் இந்த ஸ்ரீசைலம். அங்க பெரியவா சிவராத்திரி தரிசனத்துக்காக வந்தா. அதே மாதிரி கிருஷ்ணா நதி அப்படிங்கிற நதி இந்த ஸ்ரீசைலத்துல இருக்கு. அந்த ஸ்ரீசைலத்துல 900 படி இறங்கி கீழே போய் கிருஷ்ணா நதியை ஸ்நானம் பண்ணணும். ஸ்ரீசைலம் டேம் அப்படின்னு ஒரு ப்ராஜெக்டே நாம கேள்விப்படுறோம். அது இல்லாம அங்கதான் இருக்கு. 900 படி இறங்கி போய் நம்ம ஸ்நானம் பண்ணணும் அப்படின்னா, அந்த 900 படி இறங்கி போய் ஸ்நானம் பண்ணி சிவராத்திரியில பெரியவா தரிசனம் பண்ணிட்டா அந்த ஸ்ரீசைலத்துல. அந்த ஸ்ரீசைலத்துல பக்கத்துல ஆடகேஸ்வரம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. அந்த ஆடகேஸ்வரத்துல கல்லால விருட்சம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு.
ஆல விருட்சம், அது கல்லால விருட்சம் அப்படின்னு சொல்லுவா. இந்த கல்லால விருட்சத்துக்கு அடியில தான் உட்கார்ந்துட்டு ஆதிசங்கர பகவத்பாதாள் தபஸ் பண்ணினதா நமக்கு சங்கர விஜயங்கள்லாம் சொல்றது. பெரியவா இந்த ஸ்ரீசைலத்துக்கு போயிருக்கிறதே இந்த கல்லால விருட்சத்துக்கு அடியில உட்கார்ந்துண்டு ஒழிஞ்ச போதெல்லாம் பெரியவா நிறைய நேரம் தியானத்துல இருக்கா, ஜபத்துல இருந்திருக்கா. பான்சு நாராயணன் அப்படின்னு ஒருத்தர், இன்னொருத்தர் சிம்சன் ஜானகிராமன் அப்படின்னு, இவா 2 பேரும் துணைக்கு போக இவா 2 பேரும் வெளியில காவலுக்கு வச்சுட்டு பெரியவா அந்த கல்லால விருட்சத்துக்கு அடியில உட்கார்ந்துட்டு மணிக்கணக்கா தியானம் பண்ணியிருக்கா, தபஸ் பண்ணியிருக்கா. பகவத்பாதாலும் அந்த இடத்துல இருந்தா அப்படிங்கிறதுனால அந்த இடத்துல தான் பெரியவா பாஷ்ய பாடலாம் சொல்லி கொடுத்திருக்கா. புது பிரிவா அப்படின்னு சொல்லக்கூடிய ஜெயேந்திர சரஸ்வதி சுவாமியும் கூடவே போனார் இல்லையா, அங்க எல்லாருக்கும் பாஷ்ய பாடலாம் சொல்லி கொடுத்திருக்கா. அந்த இடத்துல என்ன பண்ணினா ஜெயேந்திர சரஸ்வதி சுவாமிகள் ஏற்கனவே இந்த கல்லால விருட்சத்துக்கு அடியில பெரிய பாறை, அந்த பாறையில தான் உட்காந்து பெரியவா பாஷ்ய பாடம் சொல்லி கொடுத்திருக்கா. அந்த இடத்துல தான் ஆதிசங்கர் தபஸ் பண்ணான்னு சொல்லியிருக்கா. அதனால இந்த பாறைக்கு ரொம்ப விசேஷம் இருக்கு. இந்த கல்லால பாறைக்கும் 2500 வருஷத்துக்கு முன்னால ஆதிசங்கர் உட்காந்து தபஸ் பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் இப்ப நம்ம கண்ணை எதிர்க்க உட்காந்துன்னு இந்த சங்கரோட மறுவதாவரம்னு பெரியவா உட்காந்து வேதாந்த பாடம் சொல்லி கொடுத்திருக்கா. அதனால இந்த இடத்த இனிமே யாரும் காலை வச்சு மதிக்கப்படாது அப்படிங்கிறதுனால ஜெயேந்திர சரஸ்வதி சுவாமிகள் என்ன பண்ணார், அந்த இடத்துல சிற்பியை கூப்பிட்டு சிற்பர்களை விட்டு என்ன பண்ணினா சிலையா ஆச்சாரியர்கள் பாதத்தை செதுக்க சொல்லியிருக்கா. அந்த ஆச்சாரியர் பாதத்தை பிரதிஷ்டை பண்ணினதுனால இப்ப எல்லாரும் போனா அதுக்கு புஷ்பம் போட்டு பூஜை பண்ணி நமஸ்காரம் இல்லாமவே காலை வச்சு மதிக்க முடியாது. அந்த பாவத்தை பாடுங்க. அதுக்கு பேர் தான் குரு பக்தின்னு பேரு. பகவத்பாதாள் தபஸ் பண்ணின இடம், பெரியவாளான குருநாதரான பெரியவா உட்கார்ந்துட்டு பாஷ்ய பாடம் சொன்ன இடத்த இன்னொருத்தர் போய் காலை வச்சு மதிக்கப்படாது அப்படிங்கிறதுனால அந்த இடத்துல பாதுக பிரதிஷ்டியா பண்ணி பாத பிரதிஷ்டியா பண்ணி ஜெயேந்திர சரஸ்வதி சுவாமிகள் அந்த குரு பக்தியை உலகத்துக்கு எடுத்து காமிச்சா அப்படின்னு தெரியுது. அதெல்லாம் இந்த ஸ்ரீசைலத்துல இருக்கிறது. அந்த ஹாடகேஸ்வரத்துல இந்த கல்லால விஷயத்துக்கு பக்கத்துல பாலதாரா பஞ்சதாரா அப்படின்னு 2 நீர் ஓடுறது ரொம்ப ரம்யமா இருக்கும். நீர் ஓடைக்கும் அதுக்கும் அந்த இடத்துல தான் இருந்தா. அங்க இன்னொன்னும் சாட்சி கணபதி அப்படின்னு ஒரு கணபதி இருக்கு. அந்த சாட்சி கணபதி ஸ்ரீசைலத்துக்கு போறவாள்லாம் என்ன பண்ணும்னு போயிட்டு திரும்பி வரத்தே இந்த கணபதி கிட்ட சொல்லிட்டு தான் போனோம். பார்த்தேன்னா அந்த பிள்ளையார் கையில ஒரு ஓலைச்சுவடி எழுத்தாணியோட இருப்பார். யாரெல்லாம் இந்த ஸ்ரீசைலத்தை தரிசனம் பண்ணினா, சிகரத்தை தரிசனம் பண்ணா அவளுக்கு அப்புறம் ஜென்மா இல்லாத பண்ணணுங்கிறதுக்காக சித்திரகுப்தன் மாதிரி அவர் தான் கையில ஓலையை வச்சுன்னு எழுதுறாங்கிறது. இந்த ஸ்ரீசைலத்துல கணபதி எழுதினிருக்க சாட்சி கணபதியா நம்ம தரிசனம் பண்ணினத்துக்கும் நமக்கு அனுகிரகம் பண்றதுக்கு இப்படி எல்லாம் சிறப்பு உடையது அந்த ஸ்ரீசைலம். அதுல இன்னொன்னு பெரியவா என்ன பண்ணினா, ஆச்சாரியாளுக்கு ரொம்ப பிரீத்தியா இருக்கிறதுனால 1967ஆம் வருஷம் மார்ச் மாசம் 22ஆம் தேதி அந்த ஸ்ரீசைலம் கோவிலுக்கு போறதுக்கு முன்னால ஒரு பெரிய மண்டபத்துல ஆதிசங்கர பகவத்பாதாள 4 சிஷ்யாளோட பிரதிஷ்டை பண்ணினா. அந்த 67ஆம் வருஷம் மார்ச் மாசம் 22ஆம் தேதி ஆதிசங்கர ஆலய விமானம் அங்க பிரதிஷ்டை ஆகி கும்பாபிஷேகம் ஆச்சு. மேல ஒசரத்துல ஆதிசங்கர பகவத்பாதால் 4 சிஷ்யாளோட கீழே ஆச்சாரியோட பாதுகை ரொம்ப அபூர்வமா நடந்தது. அந்த பெரியவா எந்த காரியம் பண்ணினாலும் அபூர்வமா இருக்கும். அதுவும் பகவத்பாதாளுக்கு பண்றா அப்படின்னா, தன்னோட குருவுக்கு பண்றா அப்படின்னா அந்த பக்தியும் பாவமும் அவளோட காமிக்கிற ஸ்ரத்தையும் சொல்லி மாளாது. அப்படி பண்ணின அந்த கும்பாபிஷேகம். அப்படி இருக்க இந்த சிவராத்திரிக்கு மறுநாள் கல்யாண உற்சவம், இந்த கும்பாபிஷேகம் அதுக்கப்புறம் கல்யாண உற்சவம் நடந்தது. இதுக்கு பல பேர் பல எல்லாம் கைங்கெல்லாம் பண்ணியிருக்கா. இந்த ஸ்ரீசைலத்துல இருக்கிறதே இன்னும் என்னென்னலாம் நிகழ்ச்சிகள் நடந்தது, இன்னும் அபூர்வமான பல நிகழ்ச்சிகள் நடந்தது. அதெல்லாம் நாம தொடர்ந்து பார்க்கலாம்.